எங்க ஊர் பக்கம்லாம் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்ல போடுற விருந்துல கண்டிப்பா இந்த இனிப்பு உளுந்து வடை இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னு கேட்டா மாப்பிள உடம்ப தேத்துறதுக்குங்களாமா. இந்த இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமாங்க? 1 கப் உளுந்த நல்லா ஊற வச்சுட்டுங்க, கிரைண்டர்ல நல்லா அரைச்சிங்கன்னா மாவு ஃப்ளஃபியா வரும். நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல தாங்க அரைச்சேன். எங்க வீட்டு மாப்பிள பழைய மாப்பிள தானேங்க. இது வந்து அரைக்கும்போதே 1/2 கப்பு சர்க்கரை போட்டு அரைச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இணக்கமா இருக்குங்க. கூட வந்து 1/4 மூடி தேங்காயும், ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சும்மா பச்சை மாவு சாப்பிடவே அவ்வளோ அருமையா இருக்குங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வடை மாரி தட்டி போட்டோம்னா, மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வெந்துருங்க. அப்படியே பஞ்சு போல அந்த வடைய பார்க்கறதுக்கும், சாப்பிடறதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமாங்க? இந்த வடைய குட்டி குட்டியா பிச்சு போட்டு, அதில வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் நெய்யி, 2 வாழைப்பழத்த போட்டு பெசஞ்சு சாப்பிட்டோம்னா, என்னம்மா டேஸ்ட் இருக்குங்கிறீங்க. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தாங்க இருக்கும். கல்யாண மாப்பிள்ளைக்கு விருந்துங்கிற பேர்ல நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையா தான் இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. உங்க ஊர் பக்கம் இந்த மாரி வழக்கம் இருக்கான்னு கண்டிப்பா சொல்லுங்க.